வணக்கம் எம்பரர்ஸ். ஒரு லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம இப்போ வீடியோ போடுறோங்க. கொஞ்சம் ஒரு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால ஒரு 25 டேஸ் என்னால் வீடியோ போட முடியல. அதனால் இப்போது ஓகே, இப்போ இருந்து ஒரு ரெகுலராக வீடியோ அப்டேட் கொடுக்கலாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 10 டேஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃபாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். நம்ம ஒரு நிஃப்டி டே சார்ட்ல ஒரு சேனல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோல எல்லாம் சொல்லியிருப்போம். அந்த சேனல்ல இருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே போறாங்க. மேலே போயிட்டு இந்த ஈக்குவல் ஹை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல 24,500 அப்படிங்கிற ஈக்குவல் ஹைல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி கீழே வராங்க. கீழே வந்துட்டு அதுக்கு ஒரு புல் பேக், எக்ஸாக்டா அந்த சேனலோட பார்டர் லைன்ல ஒரு புல் பேக் கிடைச்சு திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா 24,350 அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டு இப்போ சேனலுக்குள்ள திருப்பி வந்துட்டு லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கேப் இருந்தது இல்லைங்க. அந்த கேப்பை வந்து 23,616 அந்த ஏரியால இருந்து ஒரு கேப் இருந்தது. அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இந்த சேனலோட அவுட்டர் எஜ்ல ஒரு செல்லிங் மாதிரி அடிச்சு கீழே வரைக்கும் இறங்கியிருக்காங்க. அது எவ்வளோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23,767 எக்ஸாக்டா இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன பாட்டம் வரைக்கும் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நாளைக்கு என்ன ரொம்ப முக்கியமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலுக்கு மேலே நிஃப்டி ட்ரேட் ஆக போகுதா, இல்லை இந்த சேனலுக்கு மேலே போயிட்டு இங்கிருந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆகி திருப்பியும் இந்த சேனலுக்குள்ள ட்ரேட் ஆக போகுதா அப்படிங்கிறது முக்கியமாக நாளைக்கு நாளானிக்குள்ள நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ இந்த சேனலுக்கு வெளியில அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,800 820க்கு மேலே ஒரு 23,920 வரைக்கும் ஒரு வந்து நான் டெசிசிவ் ஜோன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாங்க. ஒரு 23,920க்கு மேலே சஸ்டைன் ஆகி ட்ரேட் ஆகும்போது மட்டும்தான் நம்மளுக்கு திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை, அதுக்கு கீழே தான் சஸ்டைன் ஆகுது அப்படிங்கும்போது இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆகும். இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,300 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேனலுங்க. 1,200 1,300 அந்த ரேஞ்சில் இருக்க பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மிட் ஆஃப் த சேனல் வரைக்கும் வரலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு புல் பேக் கிடைக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு நிஃப்டியில் இந்த கம்மிங் வீக்கில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஜோன் கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,820 23,820க்கு மேலே இருக்கும்போது 920 ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. 920க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா 24,070 வரைக்கும் ஒரு புல் பேக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு 820 அந்த ஏரியாவில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணி திருப்பியும் கீழே வராங்க லாஸ்ட் செஷன் ஃப்ரைடே மாதிரி அப்படிங்கும்போது 616 645 இந்த ஏரியா வந்து ஒரு க்ரூஷியல் ஜோன். இதை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மிட் ஆஃப் த சேனல் 23,300 அப்படிங்கிற வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நாளைக்கு நாளானிக்கு ட்ரேடிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நிஃப்டி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகுதா இல்லை ஒரு டவுன் ட்ரெண்ட் போகுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கணுன்னா, இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 645 கட் பண்ணி கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டரோட பேட்டர்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 720 பாயிண்ட். அப்போ நிஃப்டி இந்த பேஸ்லேருந்து, இந்த பேஸ்ங்கிறது 23,800, இந்த பேஸ்லேருந்து ஒரு 700 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்க ப்ராப்ளம் இல்லை. இந்த சேனலுக்கு வெளியில் போகும்போது நம்ம திருப்பியும் ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கலாம். இல்லை 645 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அந்த கன்ஃபர்மேஷன் எது வரைக்கும் கீழே இறங்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 750 பாயிண்ட் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும்போது இந்த பேட்டர்னோட பேஸில் எக்ஸாக்டாக நம்ம இருக்கோம். இந்த பேட்டர்ன்லேருந்து திருப்பியும் ஒரு புல் பேக் வருதா இல்லை திருப்பியும் கீழே வராங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்மளால இந்த இடத்துல ஒரு பொசிஷனல் ட்ரேடு கூட எடுக்க முடியுங்க. ஒரு மந்த் எண்ட் எக்ஸ்பிரி எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு புல் பேக் கிடைச்சதுன்னா ஒரு கால் ஆப்ஷனோ, இல்லை புல் பேக் கிடைக்காம ஒரு டவுன் ட்ரெண்ட் இது 645 கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு புட் ஆப்ஷனோ எடுத்து ஹோல்டு பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து வரும்போது நிஃப்டியில் அந்த ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ லாஸ்ட் 2-3 வீக்ஸாக பெரிய மொமெண்டம் இல்லாமல் ஒரு 100 பாயிண்ட்ஸ்
50 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டே ட்ரேட் நடந்துட்டு இருந்தாங்கனால இனி ஃபியூச்சர் டேஸ் வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நாளான்னைக்கு 2 ட்ரேடிங் டேஸ் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கணுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஃபியூச்சர் ட்ரேட் இந்த வீக்குக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் சார்ட்டில் ஒரு சில இண்டிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதை வந்து இன்னைக்கு ஒரு கிளிம்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,750. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட 23,750 அப்படிங்கிற ஒரு கால் ஆப்ஷனோட சார்ட் ஓப்பன் பண்ணலாங்க. இந்த கால் ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையா லைன்ஸ் தெரியும். இந்த லைன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 23,750க்கு உங்களுக்கு ஒரு ஓடிஎம் அப்படின்னு சொன்னால் கால் சைடு ஓடிஎம் வந்து 23,850. அதே புட் சைடு ஓடிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,650. அப்புறம் அட் த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,750 கால் அண்ட் புட். இப்போது இதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்ம இந்த ஒரு இண்டிகேட்டரில் பர்டிகுலராக நம்மளால பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 23,650, 23,750, 23,850 இந்த மூணோட ப்ரீவியஸ் டே லோ ஹை க்ளோஸ் அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அது போக ஒரு பிவட் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த பிவட் பாயிண்ட் லைன் இருக்குது. அதுக்கப்புறம் ரிவர்சல் ஜோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில லைன்ஸ் இருக்குது, அதுவும் மார்க் பண்ணியிருப்போம். இதை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு கிளியர் என்ட்ரி அண்ட் கிளியர் எக்ஸிட் நம்மளால பண்ண முடியுங்க. இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ டெஸ்டிங்கில் இருக்குது. இந்த இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயில்டான வீடியோ இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கம்மிங் டேஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளால ஒரு நல்ல ட்ரேட் பண்ணி ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் பண்ண முடியுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம கீப் வாட்சிங் அவர் வீடியோஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த இண்டிகேட்டரை பற்றி டீட்டெயில்டாக பேசலாம். இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ண முடியும், மினிமம் ஒரு 25 to 30 பாயிண்ட்ஸ் வந்து எப்படி டெய்லியும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ.